ஹலோ விவேஸ், அனைவரும் வணக்கம். பெங்களூர்ல ஒரு அமைதியான பகுதி. அந்த அமைதியான பகுதியில ஹேமாவதி அவ குடும்பத்தோட வசிச்சுட்டு வரா. அதாவது பெங்களூர்ல உயர்ந்த கட்டிடங்கள் ஏகப்பட்டது இருக்கு. பல கட்டிடங்கள் இருந்தாலும் அதுக்கு இடையில சொர்க்கம் போல ஒரு சின்ன ஒரு பங்களா வீடு தான் ஹேமாவதியின் வீடு. ஹேமாவதிக்கு வயது 28, அவருடைய கணவர் 6 வயது மகள் அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கை இயல்பா போயிட்டு இருக்கு. அந்த வீடு தான் அவங்க சொர்க்கம். ஹேமாவதியோட கணவர் ஒரு தொழிலதிபர். முக்கியம் பாத்தீங்கன்னா ஹேமாவதிக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. ஆனா கடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவும் இறந்துட்டாங்க. அவங்க ஒரே ஒரு மகனை தான் விட்டு சென்றாங்க. அவரும் ஆஸ்திரேலியாவில் வச்சு வர்றாரு. இப்ப ஹேமாவதிக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. ஆனா அவருடைய கணவர், அவர் குடும்பம் தான் அவருக்கு சொர்க்கம். இப்ப அவனுடைய வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருக்கு. அவளுக்கு பணத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லை. ஏன்னா அவருடைய கணவர் தொழில நல்லா சம்பாதிக்கிறாரு. சம்பாதிச்சு குடும்பத்தை நல்லா நடத்துறாங்க. அதே போல அவ காலைல எழுந்திரிச்சா அவருடைய கணவருக்கும் குழந்தைக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கணவர் ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹேமாவதி தனது வீட்டை சுத்தம் பண்றதுதான் அவளுடைய வேலை. இப்ப அவங்களுக்கு ஒரு அழகான கார் இருக்கு. வெளியில எங்கேயாவது போகணும் அப்படின்னா அந்த கார்ல தான் அவங்க பயணிப்பாங்க. இப்ப அவருடைய கணவர் ஒரு நாள் நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வரலாம், ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்களும் சரி அப்படின்னு திட்டம் போடுறாங்க. இப்ப மறுநாள் ஹேமாவோட கணவர் 6 வயது குழந்தை அப்படின்னு 3 பேருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்ப பெங்களூர்ல இருந்து கிளம்பி திருப்பதி நெருங்க 50 கிலோமீட்டர் தான் இருக்கு. இப்ப அவங்க அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு லாரி கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறா வந்துட்டு இருக்கு. இப்ப வந்து ஹேமாவதியோட கார்ல மோதுது. அந்த கார் நசுங்குது. ஹேமாவதியோட கணவர் இறந்துறாரு. இப்ப ஹேமாவதியோட பொண்ணும் சுயநினைவை இழந்து கிடக்குறாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க உடனே ஓடி வராங்க. உடனே ஆம்புலன்ஸ் போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வைக்கிறாங்க. இப்ப அவருடைய கணவர் செக் பண்றாங்க. அவருடைய கணவர் இறந்துறாரு. ஹேமாவதியவும் குழந்தையவும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. இப்ப ஹேமாவதிக்கு தலையில பலமா அடிபட்டு இருக்கு. அதே போல அவருடைய பொண்ணுக்கு வலது கையில் அடிபட்டு இருக்கு. இப்ப ஹேமாவதி சுயநினைவு இல்லாம இருக்காரு. இப்ப ஹேமாவதியோட போன்ல அவருடைய தம்பி நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு அவங்க போன் பண்றாங்க. அது ஆஸ்திரேலியாவுக்கு போகுது. இப்ப ஆஸ்திரேலியாவில் இந்த செய்தி பரவணும்னு உடனடியா அவரு நீங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்க அக்காவை எப்படியா காப்பாத்துங்க அப்படின்னு பணம் எல்லாமே ஆன்லைன் மூலமா நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவங்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்படுது. இப்ப 3 நாள் கழிச்சு ஹேமாவதி கண் வீச்சு பாக்குறா. அவ வீச்சு பார்த்த உடனே முதல் கேள்வி, என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தைங்க அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்கிறா. உடைய கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. உன்னுடைய கணவர் இறந்தது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஆக்சிடென்ட் ஆகும்போது அவங்களே நினைவிழந்து போய் தான் இருந்திருக்காங்க. இப்ப அவங்க இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சு போறாங்க. தனது மகளை அழைச்சிக்கிட்டு அவ ஹாஸ்பிட்டலை விட்டு வேகமா வெளில வரா. அவ வீட்டுல வந்து இருக்கா. அவளால நிம்மதியா இருக்க முடியல. ஏன்னா வீட்டோட ஒவ்வொரு மூலையிலும் அவருடைய கணவர் முகம் தான் அவளுக்கு வந்துட்டு போகுது. இப்ப அவளுக்கு தூக்கம் வரல, நிம்மதி இல்ல. மாடி மேல உட்கார்ந்துருக்கா. நட்சத்திரம் தெரியுது. அதை பார்த்துட்டு அந்த நட்சத்திரம் தான் அவளுடைய கணவரா நினைச்சிட்டு அவ பேசுறா. என்ன தனியா விட்டு எதுக்கு நீ அங்க போன அப்படின்னும், எங்களையும் அழைச்சிட்டு போயிருக்க வேண்டியதானே, இவ்வளவு துன்பத்தை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா. இப்ப இப்படியே 2 வருஷம் கிடக்குது. இப்போ ஒரு நாள் திடீர்னு அவங்க வீட்டுக்கு 2 பேர் வராங்க. அவங்க வந்துட்டு எல்லா இடத்தையும் செக் பண்றாங்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. யாருங்க நீங்க அப்படின்னு அவங்க போய் கேக்குறா. இது போல நாங்க பேங்க்லயே வந்திருக்கோம். உங்களுடைய கணவர் பேங்க்ல கடன் வாங்கியிருக்காரு. 2 வருஷமா வட்டியும் கட்டல, அசலும் கட்டல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால உங்க வீட்டை ஜப்தி பண்றோம், வீட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு ஹேமாவதிக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னுடைய கணவர் கடன் வாங்கினாரா? கண்டிப்பா வாங்கியிருக்க மாட்டாரு. அவர் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது, நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு அவன் சொல்றா. இப்பதான் அவங்களும் அவங்க கையில உள்ள அந்த ஃபைலை தராங்க. அந்த ஃபைல்ல இவருடைய கணவர் போட்ட கையெழுத்தும் இவருடைய போட்டோவும் இருக்கு. இப்பதான் அவ அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறா. ஆனா நடந்தது என்னன்னா, அவருடைய கணவருக்கு 4 வருஷமா தொழில நஷ்டம் ஏற்படுது. இப்ப அதை ஈடுகட்டுறதுக்காக, குடும்பத்தை நடத்துறதுக்காக அந்த வீட்டை வச்சுதான் பணம் வாங்கியிருக்காரு. இது மனைவி தெரிஞ்சா மனைவி ரொம்ப கஷ்டப்படுவா, மன கஷ்டப்படுவா அப்படின்னு அந்த ஒரு காரணத்துக்காக வீட்டுல சொல்லாமே விட்டாரு. இப்ப இந்த விஷயம் இப்ப தெரிஞ்ச உடனே அவ இடிஞ்சு போறா. அவ தயவு செய்து எங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுங்க, நான் எப்படியா கட்டிடுறேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அவங்களும் சரி அப்படின்னு போயிடுறாங்க. இப்ப உடனடியா தனது சகோதரனுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்றா. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், எப்படியாவது கொடு அப்படின்னு அவ கேட்கிறா. இப்ப அவருடைய சகோதரன் என்ன சொல்றானா, அதெல்லாம் முடியாது, என் செலவுக்கு தான் கரெக்டா இருக்கு. என்னுடைய குழந்தை ஸ்கூல் ஃபீஸ், அதே போல நான் வீடு வாங்கியிருக்கேன், வீட்டுக்கு மாதந்தோறும் கட்டுறது, எனக்கு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறான். இப்ப அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவளுடைய தோழிகளை 2-3 பேரிடம் போன் பண்ணி கேட்கிறா. ஆனா அவளுடைய தோழிகள் எல்லாருமே இவளை தவிர்த்துறாங்க, இல்லன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இவளுக்கு வேற வழி இல்ல. 1 மாசம் கழிச்சு திரும்பவும் பேங்க்ல இருந்து 2 ஆபீசர் வராங்க. அவங்க கூட போலீஸ் வந்திருக்காங்க. இப்ப அவ வீட்டுல உள்ள ஜாமான் எல்லாம் வெளியே எடுத்து போடுறாங்க. தொழிற்சாலையை வச்சு எடுத்துறாரு. அந்த தொழிற்சாலையும் 2மே கைப்பற்றாங்க. ஏன்னா வாங்கின கடனுக்கு மேல வட்டி அசல் வந்துருச்சு. அதனால வீட்டை காலி பண்றாங்க. இப்ப ஹேமாவதிக்கு வேற வழியே தெரியல. அவளது 8 வயது மகளை அழைச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. வீதியில் நடந்து எங்க போறதுன்னு தெரியாம அப்படியே போயிட்டு இருக்கா. கால் போன போக்குல போயிட்டே இருக்கா. இப்ப தெரு எல்லையில ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பேப்பர் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அவளை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறா. ஏன்னா அதுல டூலெட்னு போடு போட்டுருக்கு. இப்ப அவரிடம் போயிட்டு எங்களுக்கு வீடு வேணும், மேல உள்ள போர்ஷன் எங்களுக்கு தரீங்களா அப்படின்னு அவ கேட்கிறா. இப்ப அவரும் சரிம்மா வீடு தரேன், யாராருமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது போல என்னோட கணவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு.
கொடுத்தாரு, நானும் என்னோட மகள் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவருடைய பார்வையே ரொம்ப தவறா இருக்கு. இப்ப சரி அப்படின்னு அவளோட வீட்டுல இருந்து வீட்டுக்கு வெளியில போட்டிருந்த அந்த ஜாமான எடுத்துட்டு கொண்டு வந்து இந்த வீட்டுல வைக்கிறான். இப்ப அவ குளிச்சிட்டு இருக்கா. குளிச்சுட்டு தோட்டிக்கிட்டே வெளில வரா. இப்ப திடீர்னு அந்த பெரியவர் முன்னாடி வந்து நிக்கிறாரு. அதாவது சொல்லாம கொள்ளாம இப்படி வந்து நிக்கிறாரு அப்படின்னு அதிர்ச்சி அவரா உள்ள வர்றா. உள்ள ஓடிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வெளில வரா. ஒரு டம்ளர் தண்ணியை ஊத்தி அவர் கொடுக்குறா. அவர் குடிச்சிட்டு சொல்லுமா வீடுலாம் எப்படி இருக்குன்னு கேட்க வந்தமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவளும் வீடுலாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றா. ஆனா அவர் பேசிட்டு இருந்தாலும் அவருடைய பார்வை மட்டும் இவளுக்கு பிடிக்கல. பார்வை மட்டும் தப்பா இருக்கு. இப்ப அவ வெளில போயிட்டு அவளுக்குன்னு ஒரு வேலை தேடுறா. ஒரு தனியார் நிறுவனத்துல அவ வேலை தேடுறா. காலைல எந்திரிக்கிறா, குழந்தைய விட்டுட்டு அவன் வேலைக்கு போயிடுறான். இப்ப வீட்டுக்கு வரா. அவன் வேலைக்கு போன டயர்ட்ல இப்போ ஒரு நாள் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்ப அந்த பெரியவர் மேலே ஏறி வராரு. இப்ப இரவு 1 மணியாவது அந்த பெரியவர் மேலே ஏறி வராரு. மேலே ஏறி வந்து கதவு தட்டி பாக்குறாரு. கதவு லாக் பண்ணிருக்கு. கண்ணாடி வழியா எட்டி பாக்குறாரு. அவ ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கா. மெதுவா கீழே இறங்கி வந்துடுறாரு. இப்ப மறுநாள் வீட்டுக்கு வராரு. இப்ப அவளும் காஃபி போட்டு கொடுக்குறா. காஃபி கையில வாங்கிட்டு அவர் குடிக்கிறாரு. ஆனா அவருடைய பார்வை ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப அவ கேக்குறா, உங்க மனைவி இல்லையா அப்படின்னு அவ கேக்குறா. இப்பதான் அவர் சொல்றாரு, இல்லம்மா என்னோட மனைவி 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டா. எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருந்தா. அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி மாரடைப்பு வந்து இறந்துட்டா அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அதை கேட்டு அவர் மேல பரிதாபப்படுறாரு. பரிதாபப்பட்டாலும் அவருடைய பார்வை மட்டும் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. இப்ப அவரும் காஃபி குடிச்சிட்டு வெளியே வந்துறாரு. இப்படியே தினந்தோறும் அவர் மேல வரதும் காஃபி குடிக்கிறது, ஹேமாவிட்ட நல்லா பேசுறது அப்படின்னு அவர் இருக்காரு. இப்ப அந்த இரவு மேல வராரு. மேல வந்துட்டு அன்னைக்கு கதவு ஓப்பன்ல இருக்கு. உள்ள போய் பாக்குறாரு. உள்ள போய் பார்த்தா ஹேமாவதி அப்படியே படுத்திருக்கா. இப்ப மெதுவா நெருங்குறாரு. நெருங்கி ஹேமாவதி தலையில கையை வைக்கிறாரு. கையை வச்சு அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே இறங்கி வந்துடுறாரு. இப்ப மறுநாளும் அதே போல மேல போறாரு. இதே போல தொடர்ந்து மேல போயிட்டு இருக்காரு. இப்ப அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இரவு 1 மணிக்கு மேல போறது அங்கங்க கிசுகிசுக்கிறாங்க. இப்ப மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. மக்கள் எல்லாருமே பரபரப்பா பேசிக்கிறாங்க. தினந்தோறும் பெரியவர் பிரதீப் மேல போறாரு. அந்த பெண்ணு கூட என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு அந்த பெண்ணை வச்சிருக்காரு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்ப ஹேமாவதிக்கும் இந்த விஷயம் எட்டுது. இவர் எதுக்கு மேல வரணும், என்ன எப்படி வந்து பாக்குறாரு, இன்னைக்கு ஒரு வீடு பார்த்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறா. இந்த இடத்துல தான் அன்னைக்கு இரவு ஹேமாவதி தூங்குறது போல நடிச்சிட்டு இருக்கா. இப்ப அதே போல பிரதீப்பும் மேல வராரு. மேல வந்துட்டு உள்ள போறாரு. இப்ப ஹேமாவதியோட தலையில கையை தொறாரு. அடுத்த நிமிஷம் அவ கையை பிடிச்சிட்டு வேகமா கத்துறா. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, தனியா ஒரு பொண்ணு தான் இப்படியே நடந்துப்பீங்களா அப்படின்னு பயங்கரமா கத்துறா. இப்ப அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாமே ஏஞ்சி வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா கத்துறாங்க. இப்படி ஒரு மோசமானவனா நீ அப்படின்னு பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் பிரதீப்பும் வேகமா கத்துறாரு. எல்லாரும் நிறுத்துங்க, பேசுறத நிப்பாட்டுங்க, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல தான் நான் ஒரு உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். என்னுடைய மகளோட கண்ணை இவங்களுக்கு பொறுத்தி இருக்கு. இந்த கண்ணை பாக்குறதுக்கு தான் நான் தினந்தோறும் மேல போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு ஹேமாவதி ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆவரா. இப்பதான் அவர் சொல்றாரு, ஆமா, அதாவது கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மகள் திடீர்னு மாரடைப்பால இறந்துட்டா. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனோம். ஆனாலும் டாக்டர் ஏற்கனவே இறந்துட்டாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா என்னுடைய மகள் கண்தானம் பண்ணிருந்தா. இப்பதான் ஹேமாவதியும் அந்த ஹாஸ்பிட்டல் தங்கியிருந்தாங்க. ஆக்சிடென்ட்ல பார்வை இழந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல தான் எனது மகளோட கண்ணை ஹேமாவதிக்கு பொறுத்துனாங்க. அதனால தான் ஹேமாவதியை பார்த்தா எனது மகளே பார்க்குற மாதிரி இருக்கு. அதனால தினந்தோறும் வீட்டுக்கே போயிட்டு அவளை தூரத்துலேருந்து கவனிப்பேன். இப்போ ஒரு நாள் நேரில் வந்து வீடு கட்டணுன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால தான் நான் வீடு கொடுத்தேன். யாருக்குமே வீடு கொடுக்காதவன் இப்போ ஹேமாவதிக்கு மட்டும் வீடு கொடுத்தது என்ன காரணம், இதுதான் காரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போதான் அவர் நினைக்கிறா நம்ம ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு அவர் நினைக்கிறா. பிரதீப் ஹேமாவதியை தனது மகளா தான் பார்த்தாரு அப்படின்றத ஊர்ல எல்லாரும் கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. பிரதீப்பும் தனது மகள் கண்தானம் பண்ண சர்டிபிகேட்டையும் எடுத்து காட்டுறாரு. இப்படி அவருடைய வாழ்க்கை அதுக்கு பிறகு நல்லாவே போயிட்டு இருக்கு. ஓகே, நம்மள இந்த வீடியோ பிரச்சனைங்கிறேன். மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.